ரைட், இது ஜெனரல் மென்டல் எபிலிட்டியோட ரிவிஷன் கிளாஸ் நம்பர் 5 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். இதுல இது குவிக் ரிவிஷன் ஆஃப் ஃபார்முலா கான்செப்ட்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஜெனரல் மென்டல் எபிலிட்டியில 2 போர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அது கான்செப்ட் ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏரியா, வால்யூம், அதெல்லாம் ஃபார்முலா இல்லாம போறவே முடியாது. ரீசனிங் அப்படிங்கிறது கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும், ஃபார்முலா தேவையில்லை. அங்கங்க சில ஃபார்முலாஸ் இருந்தா கொஞ்சம் பிக்கா போடலாம், மற்றபடி ஃபார்முலாஸ் இல்லாம ஆன்சர் பண்ணக்கூடியதுதான் ரீசனிங். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் ரீசனிங் தான் எனக்கு பார்க்கணும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டைஸ். டைஸ் அப்படின்னா பகடைகள். ஒரு டை அப்படி, இது சிங்குலர் டை, பகடை. ஒரு டை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? சோ இந்த டைக்கு மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கும், மூலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூலைகள்ங்கிறது இதாவது பீசஸ், இந்த இடம் தான். இது எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கங்கள். பேசஸ் எத்தனை இருக்கும்? பேசஸ் 6. 8ங்கிறது என்னது? வெர்டிசஸ். வெர்டிசஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா மூலைகள்னு சொல்லலாம். பேசஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா பக்கங்கள். அடுத்து இதுக்கு பேரு எட்ஜஸ். எட்ஜஸ் எத்தனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எட்ஜஸ் அப்படின்னா விளிம்புகள். சொல்லுங்க, டைப் பண்ணுங்க, எத்தனை இருக்கும்? எட்ஜஸ் எவ்வளவு இருக்கும்? எட்ஜஸ் சொல்லுங்க. ஒருத்தவங்க 8 பண்ணிருக்கிறாங்க. அடுத்து ராமதாஸ் 12. கரெக்ட். எட்ஜஸ் 12 இருக்கும். எப்படி சார் 12 அப்படின்னா, கீழே 4 இருக்குமா, மேல 4 இருக்குமா, சைட்ல 4 இருக்குமா? அப்போ கீழே 4, மேல 4, சைட்ல 4, அப்போ மொத்தம் எவ்வளவுனா 12. பேசஸ் 6, வெர்டிசஸ் 8. ஒரு பகடை, தாயக்கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துல விளையாடுவீங்க. ஒரு பகடை எப்படி இருக்குன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்கும். பகடை அப்படிங்கிறது நிறைய விளையாட்டுல பகடை யூஸ் பண்ணுவாங்க. லூடோவா வீட்டுல தான் அந்த சமயத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்கலாம். லூடோ அந்த மாதிரி கேம்ல யூஸ் பண்ணுவாங்க. ரைட். இந்த பகடை மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கிறதுனால 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டிருக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா இந்த பகடைக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு 3 டைமென்ஷனல் இதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா ஆயிலர். ஆயிலர் ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது ஆயிலர் சமன்பாடு அப்படின்னு அழைக்கப்படும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயிலர்ஸ் ஃபார்முலா, சூத்திரம். ஆயிலர் சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணணும். ரீசனிங் அப்படின்னாலே திங்க் பண்ணணும், சரிங்களா? மூளையை கழட்டி வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் திங்க் பண்ண செய்யுங்க. அதனால எந்த டவுட் இருந்தாலும் இதுல கேளுங்க. இருந்தாலும் இது ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இது ரிவிஷன் கிளாஸ்ங்கிறதுனால கான்செப்ட் அப்புறம் ப்ராப்ளம் சொல்ல பார்க்கும்போது பின்னாடி வேணா எக்ஸ்பிளைன் பண்ண. சரி, ஆயிலர் சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம், ஆயிலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஈக்குவேஷன்ங்கிறதுனால தான் நான் சமன்பாடு அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? அந்த சமன்பாடுங்கிறது தான் இங்க அது ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவுமே சமன்பாடு என்று அழைக்கப்படும். எங்கெங்கெல்லாம் ஈக்குவாலிட்டி வருதோ அதுக்கெல்லாம் சமன்பாடு என்று அழைக்கப்படும். ஐடென்டிட்டி, ஒரு சமன்பாடு அப்படின்னா அது எப்பவுமே ட்ரூவா இருந்தா அது ஃபார்முலா. எப்பவுமே ட்ரூவா இருக்கிறது தான் ஃபார்முலான்னு பேரு. அதனாலதான் மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஐடென்டிட்டிஸ் ஆர் ஃபார்முலா. ஓகே, ரைட். இப்போ அந்த ஆயிலர் ஃபார்முலா அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆயிலர் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, வெர்டிசஸ் பிளஸ் பேசஸ் இஸ் ஈக்குவல் டு edges plus 2. This is always true for any 3-dimensional things. இது எப்பவுமே சமம். இங்க பாருங்களேன், இந்த இதுக்கு பாருங்க,
வெர்டிசஸ் எவ்வளவு 8, பேசஸ் எவ்வளவு 6. இப்ப சரியா இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன். வெர்டிசஸ் 8, பேசஸ் 6, இது 16. இங்க பாருங்க எட்ஜஸ் 12 பிளஸ் 2, சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 16. அடுத்து இது எந்த ஒரு இதுக்குமே பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது வரைகிறேன், அதுக்கு நீங்களே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க தான் எனக்கு சொல்லணும். இதுவும் கனெக்ட் ஆயிருக்கும் மேல, இதுவும் மேல கனெக்ட் ஆயிருக்கும். இங்க இது தெரியல உங்களுக்கு, சரிங்களா? ரைட். ஸோ எனக்கு நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு பிரிசம் டைப்ல இருக்கக்கூடிய, சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாமே வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கரெக்டா எனக்கு வந்து V plus F, V plus F is equal to E plus 2. புரிஞ்சுக்கட்டும், சரிங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணணும், சரிங்களா? ரைட். எனக்கு சொல்லுங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V? V எவ்வளவுன்னு சொல்லுங்க, F எவ்வளவுன்னு சொல்லுங்க, E எவ்வளவுன்னு சொல்லுங்க. படத்தை பார்த்து சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இதுல V எவ்வளவு, F எவ்வளவு, E எவ்வளவு? ரைட், பாஸ். Everyone answer the question. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், லைவ்ல அட்டெண்ட் பண்ற எல்லாரும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். சும்மா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. V எவ்வளவு, F எவ்வளவு, E எவ்வளவு? திரும்ப ஏற்கனவே சொன்னதுதான். சும்மா லைவ்ல இன்டராக்ட் பண்ணாம கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு பின்னாடி இதோட ரெக்கார்டிங் இருக்கும், அதை அப்புறம் பாருங்க. இங்க வந்து தேவையில்லாம ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்டராக்ட் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மெசேஜ் பண்ணாதவங்களை திரும்ப பிளாக் பண்ணப்படும், அதையும் ஞாபகம் வச்சு, சரிங்களா? இவ்வளவு சொல்லியும் யாரும் ஆன்சர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஐ வில் பிளாக் த பர்சன்ஸ் இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல பிளாக் பண்ண சொல்லுவேன் ஆபீசர்ஸ். ஏன்னா ஒரு மேத்ஸ் கிளாஸ் அப்படிங்கும் போது இன்டராக்ட் இருக்கணும், கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும், நீங்களும் கேள்வி கேட்கணும். சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுனா திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஃபைனல் வார்னிங்னே கூட நினைச்சுக்கீங்க, சரிங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதீங்க, லாக் அவுட் த கிளாஸ் அண்ட் கோ அவுட் ஆஃப் த கிளாஸ். நீங்க அப்புறம் ரெக்கார்டிங் பாருங்க, என்ன பண்ணுங்க. ரைட். இதுல வந்து வாட் இஸ் வெர்டிசஸ், வாட் இஸ் பேசஸ், வாட் இஸ் எட்ஜஸ் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிருக்கேன். சார் எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கேன், சரியா? அதையாவது சொல்லணும். தப்பா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, திரும்ப சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணுங்க, தப்பு பண்ணாம மேத்ஸ் எல்லாம் உங்களால வரைய வராது. இல்ல எல்லாரும் ஜீனியஸ் கிடையாது யாருமே. ரைட். வெர்டிசஸ், வெர்டிசஸ் அப்படிங்கிறது புள்ளிகள். கீழே பாத்தீங்கன்னா 5 இருக்கு, மேல பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அப்போ வெர்டிசஸ் அப்படிங்கிறது 6. வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பேசஸ் அப்படின்னா பக்கங்கள், சரிங்களா? இமேஜின் பண்ணணும், சரிங்களா? கீழே வந்து 1, இங்க 1, 2, 3, 4, 5, 6, சரியா? பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 6. உங்களுக்கு எட்ஜஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது 2 கண்டுபிடிச்சா கூட போதும், மீதியை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எட்ஜஸ். எட்ஜஸ் பாருங்க, கீழே 5, 1, விளிம்புகள்லாம் இதான் அந்த கோடு போர்டு இருக்குல்ல, அதான் 1, 2, 3, 4, 5. மேல எவ்வளவு? 5, 5, 10, சரிங்களா? அப்ப எட்ஜஸ் எவ்வளவு? 10. இந்த ஃபார்முலால சரியா ஆகுதா பாருங்க. ஃபார்முலா வந்து கரெக்டா இருக்கா? ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஓகே. சோ ஃபார்முலா வந்து ப்ரூவ் பாருங்க. V plus F, V plus F 6 12. இங்க ஈங்கிறது 10, 10 plus 2 12. ஃபார்முலா வந்து கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரைட். அடுத்து ஒன்று கொடுக்குறேன், இதை கரெக்டா சொல்லுங்க. அடுத்த படம் இதை பாருங்க, குறைஞ்சிருக்கிறத. கீழையும் 6 கோணம், மேலையும் 6 கோணம்.
கரெக்டா வரைய முடியாது, ஒரு 3 டைமென்ஷன். அதனால இந்த கோடை தான் போட்டிருக்கேன். இந்த கோடெல்லாம் டாட் டாட் கோடு போடணும். சரிங்களா? பாத்தீங்க கீழே 6 சைடு, மேல 6 சைடு. அது அப்படியே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து ரெக்டாங்குலர் பிரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நீங்க சைட பாருங்க. சரிங்களா? அது வந்து ட்ரையாங்குலர் பிரிசம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்கன்னா அடிப்பக்கத்தை தவிர மற்ற எல்லா பக்கமும் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிளா இருக்கும். ரைட்டா? இது என்ன ஷேப்ல இருக்கு? இது ஒவ்வொரு பக்கமும், இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமும் அடிப்பாகத்தையும் மேல் பாகத்தையும் தவிர ஒவ்வொரு பக்கமும் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ரெக்டாங்கிள் என்னது? செவ்வகமா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு சொல்லுங்க, வாட் இஸ் வி, வாட் இஸ் எஃப், வாட் இஸ் இ. வி எவ்வளவு, எஃப் எவ்வளவு, இ எவ்வளவு? விங்கிறது வெர்டிசஸ். விங்கிறது பாருங்க மேல 6 கீழே 6. அப்போ விங்கிறது எவ்வளவு அப்படின்னா விங்கிறது 12. இந்த ஃபார்முலா வந்து பிராக்டிகலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி ஆயிலர்ஸ் ஃபார்முலாங்கிறத இதை வச்சு எக்ஸாம்ஸ், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். அல்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா, நீங்களே வீட்டில் ஒன்று பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து எஃப். எஃப்ங்கிறது வந்து பேசஸ். கீழே 1, மேல 1, சைட்ல 6. அப்ப எஃப் எவ்வளவு? எஃப் வந்து 8. எட்ஜஸ் எவ்வளவுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கூட்டி 2ஆல கழிச்சிங்கன்னா போதும். இது 20, அப்ப 18 வரும். எப்படி 18 வருங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா 6, மேல 6, சைட்ல ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்றதா ஒரு 6. அப்போ 6 + 6 18. சோ ஃபார்முலா வெரிஃபை பண்ணியாச்சா? கரெக்ட், ஃபார்முலா வெரிஃபை. ஓகே, நெக்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. திஸ் இஸ் ஆயிலர்ஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னா அந்த கான்செப்டும் தெரியணும். கொஞ்சம் கவனிங்க. இது வந்து ரீசனிங்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சா மட்டும்தான் புரியும். ஒருத்தவங்க கேட்பேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஒரு கியூபாய், கியூபாய் தெரியாது, கியூப். அதாவது இது வந்து ஒரு கியூபுங்க. இப்பட்ட ஒரு கியூப். சரியா? அந்த கியூபை தான் நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். இது ஒரு கியூப். இது ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அப்ப எல்லாமே 3 சென்டிமீட்டர். அப்ப இங்கே அதே மாதிரி தான். இது எல்லாமே 3 சென்டிமீட்டர். 3 3 3 3. ஸோ இது எல்லாமே 3 சென்டிமீட்டர். ஸோ அது எல்லாமே 3ஆ நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? 3ஆ பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இது. அப்போ இது 1, இது 1, இது 1. இப்போ நான் கொஸ்டின் புரிஞ்சுக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கணும், சும்மா அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் பண்ற கொஸ்டின் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கியூப், ஒரு உடன் கியூப்னு வச்சுக்கீங்களேன். ஒரு கன சதுர ஒரு கட்டை, கெட்டியானது. உள்ளெல்லாம் ஹாலோ கிடையாது, உள்ள எல்லாமே கட்டாது. கட்டான பார்த்து இத வந்து சின்ன சின்ன பீசஸ் தான். இது ஒண்ணு 3 சென்டிமீட்டர் சைடு. இதை நான் ஈக்குவல் கியூப்ஸ் சின்ன சின்னதாக வெட்ட போறேன். அப்படி வெட்டினா அந்த வெட்டினதோட ஒவ்வொரு பீஸ் இருக்குல்ல, அதோட சைடு வந்து 1 சென்டிமீட்டர். அதோட சைடு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா வெட்ட போறேன். சரிங்களா? அப்போ 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா வெட்டினா மொத்தம் எத்தனை பீசஸ் கிடைக்கும் சொல்லுங்க. இந்த this is a larger cube of side 3 centimeter. I am going to cut this cube into a smaller pieces of equal cubes of side 1 centimeter. அப்படி வெட்டினா மொத்தம் எத்தனை பீசஸ் கிடைக்கும்? புரியுதா? எத்தனை பீசஸ் கிடைக்கும்? இது ஒவ்வொன்றும் 3 சென்டிமீட்டர் சைடு. அப்ப அதை வெட்டுறேன். வெட்டினா எத்தனை பீசஸ் கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா. இதோட வால்யூம் 27, அதோட வால்யூம் 1 அப்ப 27 பீசஸ் கிடைக்கும். அது எப்படி 27 பீசஸ் கிடைக்குங்கிறதை நான் சொல்றேன், பார்த்தேன். சரிங்களா? மொத்தம் எத்தனை விதமா வெட்ட வேண்டி வரும் தெரியுமா? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட்? இது கூட ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க.
what is the smallest number of cuts required? மினிமம் எத்தனை தடவை கட் பண்ணணும்? மினிமம்ன்றதை விட மினிமம் தடவை கட் பண்ணணும். எத்தனை தடவை கட் பண்ண, அதாவது பாருங்க, இந்த ஒரு ஒரிஜினல் கியூப எத்தனை கட் பண்ணா வெட்டணும், ஒரே வெட்டு அப்படின்ற மாதிரி வெட்டணும். எத்தனை தடவை வெட்டுனா உங்களுக்கு 27 பீசஸ் கிடைக்கும். 27 பீசஸ் கிடைக்கும். நான் ஏன் ரீசனிங் சொல்றேன், ஏன் உங்களை ஆன்சர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிறதுக்கு ஆன்சர் தப்பா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அந்த கான்செப்ட் எல்லாம் புரியலன்னா இருக்கும். ஒன்ஸ் நீங்க தப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. சோ மினிமம் எத்தனை கட்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னா அந்த புரிஞ்சுங்க. சொல்றேன் பாருங்க, இதான் ஒரு கியூப். இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? மெதுவா கூட பார்க்கலாம், ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. சரிங்களா? இப்படி ஒரு மேல இதான் ஒரு கியூபா, அந்த கட்டையை வந்து மேல இருந்து இப்படி வெட்டுறேன். சரியா? இப்படி ஒன்னா வெட்டுறேன், இதெல்லாம் வெட்டுறது. அப்ப இப்படி ஒண்ணு வெட்டுறேன், நல்லா வெட்டுறேன். இது வந்து நேரா வெட்டுறேன், அப்படியே குறுக்க வெட்டுறேன். இப்போ எத்தனை பீஸ் கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப வெட்டிட்டேன், 2 தடவை வெட்டிட்டேன். எத்தனை பீஸ் கிடைக்கும் எனக்கு? வெரி குட். இப்ப எனக்கு 3 பீஸ் கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சரிங்களா? இது ஏதாவது இது எல்லாமே திங்க் பண்ணணும், கொஞ்சமாவது ஐக்கு வேணும். சரிங்களா? இப்ப நான் வெட்டினேன்னா மொத்தம் 3 பீஸ் கிடைக்கும். சரியா? ரைட். இப்ப வெட்டிட்டேன். அடுத்து இப்படி வெட்டினத திரும்ப இப்படி பாருங்க, அடுத்து இப்படி வெட்ட போறேன். சரியா? இப்படி ஒரு தடவை, சரிங்களா? இப்படி ஒரு தடவை வெட்டுறேன். இதெல்லாம் இப்படி கோடு போட்டேன்னா வெட்டுறேன்னு இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு தடவை வெட்டுறேன். இப்ப எத்தனை பீஸ் கிடைக்கும் சொல்லுங்க? அப்படி 1 2 வெட்டுனேன், இப்படி ஒரு 2 வெட்டுனேன். இப்ப எத்தனை பீஸ் கிடைக்கும்? எத்தனை பீஸ் கிடைச்சிருக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலமா வெர்டிக்கலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பீஸ் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இன்னும் கியூப் கிடைக்கல. அப்போ அடுத்து இப்படி வெட்டுவேன் குறுக்கால. சரிங்களா? இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. சரியா? இப்ப எத்தனை பீஸ் கிடைக்கும்? அவ்வளவுதான். சோ அப்ப மொத்தம் எத்தனை தடவை வெட்டியிருக்கேன்? குறைஞ்சபட்சம் சரிங்களா 6 வெட்டணும். 4 தடவை வெட்டினாலும் வரவே வராது. 6 கட்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு மேல தேவையில்லை. 6 கட்ஸ் போதும். 6 தடவை வெட்டிட்டேன். இப்ப 27 பீஸ் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். அந்த 27 பீஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாமே சின்ன 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 கியூப்ஸா, எல்லாமே 1 சென்டிமீட்டர் கியூபா இருக்கும். எல்லாமே 1 சென்டிமீட்டர் கியூப்ஸா. புரியுதா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல சம்பந்தப்பட்ட டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்ப்போம் பின்னாடி. நான் சரிங்களா கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்ப இதுல உங்களுக்கு சிம்பிளா உள்ள இந்த கான்செப்ட சொல்லி புரிஞ்சுட்டீங்கன்னா அப்பதான் பார்க்கலாம். இந்த கியூப் இருக்குல்ல, இந்த கியூபோட 6 சைடும் பெயிண்ட் பண்றேன். சரிங்களா? சொன்னேன் மொத்தம் 6 பக்கம் உண்டு. 6 பக்கத்தை என்ன பண்றேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ரெட் கலர் பெயிண்டோ ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணிட்டேன், ஒரே கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிட்டு வெட்டுறேன். முதல் அந்த பெரிய கியூப 6 சைடும் வண்ணம் பூசிட்டேன். வண்ணம் பூசிட்டு அப்புறம் இந்த மாதிரி 6 வெட்டினதுனால 27 பீஸ் கிடைக்குது. அந்த 27 சின்ன சின்ன கியூபா இருக்கும். எல்லாமே 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் உள்ள கியூபா. கொஸ்டின் என்ன மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா, அந்த 27 பீசஸ்ல எத்தனை பீஸ்? இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அந்த 27 பீஸ் இருக்குதுல்ல, ஆன்சர் பண்ணணும் எல்லாருமே. 27 பீஸ்ல எத்தனை பீசஸ்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு பீஸுமே 6 ஃபேசஸ் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன கியூப்ஸ் தானே இருக்கும். அந்த 6 பக்கத்துல ஒவ்வொரு கியூப்லயுமே 6 பக்கத்துல எத்தனை கியூப்ஸ்ல வந்து 4 சைடு பெயிண்ட் ஆயிருக்கும்? 4 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கும் சின்ன சின்ன பீசஸ்ல? ஒரிஜினல் வந்து எல்லாமே 6 சைடும் பெயிண்ட் ஆயிடுச்சு. 6 சைடும் பெயிண்ட் ஆனது வெட்டினா 27 சின்ன சின்ன கியூப்ஸ் கிடைக்கும். அந்த சின்ன சின்ன கியூப்ஸ்ல எத்தனை கியூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 சைடு பெயிண்ட் ஆயிருக்கும்? புரிஞ்சீங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? 4 சைடு பெயிண்ட் ஆனது எதுவுமே இருக்காது. சூப்பர், எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரி, 4 சைடு பெயிண்ட் பண்ணது எதுவும் இருக்காது. 4க்கு மேல பெயிண்ட் ஆனது கண்டிப்பா எதுவுமே இருக்காது. சரி, 3 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கும்? இருந்துச்சுன்னா எத்தனை இருக்கும், இல்லைன்னா 0ன்னு சொல்லுங்க. 3 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன்.
3 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கும்? இன்னும் ஒரு சிலர் ஆன்சர் பண்ணாமே தான் இருக்கீங்க. 3 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லைவ் செஷன் வந்து நான் பேசுற அடுத்த செகண்டே உங்களுக்கு வரும். சரிங்களா? சோ இது வந்து ப்ரொஃபஷனல் செட்டப். நீங்க மத்த செட்டப் மாதிரி கிடையாது. உங்களுக்கு மற்ற பேஸ்புக்கோ யூடியூபோ இதெல்லாம் இருக்கிற லைவ் கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் இருக்கும். அந்த இது இருக்கும். இங்க அப்படி கிடையாது. சோ அதனால கேட்கும் போதே நீங்க உடனே ஆன்சர் பண்ணலாம். இப்போ 3 சைடு பெயிண்டட் எத்தனை இருக்கும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இங்க பாருங்க. இப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த கியூபை வெட்டிட்டேன்னா வெட்டினதோட ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பக்கத்தை இதை காட்டுறேன். சரிங்களா? இதான் ஃப்ரண்ட் பேஜ்னு வச்சுக்கீங்களேன். ஃப்ரண்ட் பேஸ் இது. அப்ப இதான் ஃப்ரண்ட் பேஸ். இந்த பக்கம் ஒண்ணு. அப்ப மொத்தம் 6 இருக்கும். இது 1, இந்த பக்கம் 1, 2, இந்த பக்கம் மேல 1, 3, இந்த சைடு கீழே. இதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்கும். தெரியுமா? இங்க வரைய முடியாது. சரிங்களா? 3 டைமென்ஷன் நீங்க தான் இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த கார்னர் கியூப்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் கியூப்ஸ் 3 சைடு பெயிண்ட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா சொல்றேன். 3 சைடு எப்படி பெயிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இது 3 சைடு பெயிண்ட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா இங்கேயும் பெயிண்ட் ஆயிருக்குமா, இங்க பெயிண்ட் ஆயிருக்கும், இங்கேயும் பெயிண்ட் ஆயிருக்கும், இங்க பெயிண்ட் ஆயிருக்கும். அப்ப 3. அதே மாதிரி ஆல் கார்னர் கியூப்ஸ் 3 சைட்ஸ் பெயிண்ட் ஆயிருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கு? இந்த பக்கம் ஒரு 4 இருக்கா, பின்னாடி ஒரு 4 இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் வந்து 4ன்னு போட்டீங்க. கரெக்ட் தான், நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். ஆனா ஒரு நாள் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு 4 கிடைக்கல. அப்ப மொத்தம் 8. இந்த பக்கம் நான் கை வைக்கிறேன் பாருங்களே, இது எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 2. எப்படி? இங்க ஒண்ணு பெயிண்டா இருக்கும், இங்க மேலையும் பெயிண்டா இருக்குமா, அப்ப 2. அதே மாதிரி இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2. இந்த நடுவுல இருக்கிறது எத்தனை சைடு பெயிண்டா இருக்குன்னா இது மட்டும் தானே பெயிண்ட் ஆயிருக்கும். அப்போ நடுவுல உள்ளது 1. சரிங்களா? அப்போ இப்ப இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் எத்தனை. அப்ப நான் இதுல இருந்து என்னெல்லாம் தெரியுதுன்னு பாத்தீங்க. 3 சைடு சின்ன கியூப்ஸ்ல 3 சைடுக்கு மேல பெயிண்ட் ஆனது எதுவுமே இருக்காது. அப்ப எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 3 சைடு பெயிண்ட் ஆனது இருக்கும், 2 சைடு பெயிண்ட் ஆனது இருக்கும், 1 சைடு பெயிண்ட் ஆனது இருக்கும், இல்ல எந்த சைடுமே பெயிண்ட் ஆகாமலும் இருக்கும். இந்த 4 ஐட்டத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எத்தனை கிடைக்கும்? 27 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப எத்தனை இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. அப்போ இந்த கியூப்ஸ்ல 3 சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை இருக்கு சொல்லிட்டேன். 3 சைடு பெயிண்ட் ஆனது 8 வரும். சரிங்களா? 3 சைடு பெயிண்ட் ஆனது 8 இருக்கும். சரி, 2 சைடு பெயிண்ட் ஆனது எப்படி இருக்கும்? ஒரு சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை? நோ சைடு பெயிண்ட் ஆனது எத்தனை? மொத்தம் எவ்வளவுனா 27. இது பீசஸ் எத்தனை அப்படிங்கிறது. இது வந்து பக்கங்கள், பேசஸ் எத்தனை பக்கம், அது வர்ணம் பூசப்பட்ட பக்கம். சரியா? இப்ப 2 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 கண்டுபிடிக்கிறது ஈஸி. 3 கண்டுபிடிச்சிட்டோம் 8. 1 கண்டுபிடிக்கிறது ஈஸி. 1னா ஒரு பக்கத்துக்கு 1. அப்போ ஒரு சைடு பெயிண்டர் மொத்தம் எத்தனை இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சைடு பெயிண்டர் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு பெயிண்டர் மொத்தம் 6 இருக்கும். ஒரு சைடு பெயிண்டர் ராஜதிலகம் பார்வதி கரெக்ட் 6 இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு 1. சரி, 0 சைடு பெயிண்டர் எத்தனை இருக்கும்னு பார்ப்போம். அதாவது எந்த கியூப் 27 கியூப்ல வெட்டின 27 கியூப்ல எந்த சைடுமே பெயிண்ட் ஆகாம எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எந்த சைடுமே பெயிண்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அது இந்த ஒரு சைடு பெயிண்ட் ஆகிறதுக்கு பின்னாடிதான் இருக்கும். மொத்தம் 9 கியூப் இருக்கு. இந்த 9 கியூபுக்கு பின்னாடி ஒரு 9 கியூப், அதுக்கு பின்னாடி ஒரு 9 கியூப். அப்ப மொத்தம் 9 9 9 27. அப்போ இந்த ஒரு கியூப் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கியூப் இருக்கு, இந்த கியூபுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வண்ணமே பூசாது இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி 2 கியூப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கியூபுக்கு பின்னாடி ஒரு கியூப் இருக்கும்,
அந்த கியூபுக்கு பின்னாடி ஒரு கியூப் இருக்கும், அது அடுத்த பக்கம் வந்துடும், அங்க பெயிண்ட் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு இடைப்பட்டத்துல ஒரே ஒரு கியூப் இருக்கும், அதுதான் எதுவுமே பெயிண்ட் ஆயிருக்காது. சரிங்களா? அப்போ வண்ணன் எதுவுமே பெயிண்ட் ஆகாத கியூப் ஒண்ணு இருக்கும். அப்போ மொத்தத்துல 27 நமக்கு தெரியும். அப்போ 2 சைடு பெயிண்ட் ஆனது எது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2 சைடு பெயிண்ட் ஆனது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? 2 சைடு பெயிண்ட் ஆனது. ஸோ 2 சைடு பெயிண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? மீதி 6 1 7 15. அப்போ இது எவ்வளவு? 12. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கங்க. எப்படி சார் 12 வருது அப்படின்னா பாருங்க. 12 எப்படி 12 வருது? இங்க உங்களுக்கு 4 தெரியுதா? 1 2 3 4. இந்த பக்கம் 4 வந்து 4 சின்ன கியூப்ஸ் வந்து 2 சைடு பெயிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி 4 ஆப்போசிட் சைட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, மொத்தம் 6 பக்கம் இருக்கு, 2 பக்கத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 4 4 8. இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் 4. இப்ப மத்த 4 பக்கம் இந்த பக்கம் பாருங்க. சரி, மேல பாருங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். அந்த 4ல இந்த 4 வந்துடும். அந்த 4ல ஒண்ணுதான் இந்த கியூப். இதே மாதிரி அந்த பக்கம் ஒண்ணு கியூப் இருக்கும், அது கவுண்ட் ஆயிடுச்சு. அப்ப கவுண்ட் ஆகாது. இங்க ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம்னா அந்த பக்கம். அப்ப அது ஒரு 2. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா 2. இப்ப 4 பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்ப இந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற 4ஐயுமே நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். மத்த பக்கத்தை கண்டுபிடிக்கும் போது பண்ணிட்டோம். இதையும் பண்ணிட்டோம். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? சோ 12. அப்படியே சப்போஸ் எனக்கு இந்த 12 எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி வந்தது புரியலன்னா மொத்தத்துல இருந்து கழிச்சுங்க. சரிங்களா? இப்ப நீங்க புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு நான் பார்க்க போறேன். இப்ப உங்களுக்கு ஒண்ணு போடுறேன் பாருங்க. இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், இதே மாதிரி அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. 4 சென்டிமீட்டர் உள்ள கியூப். இது ஒவ்வொன்றையும் வெட்டும் போது எல்லாமே 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வரும். இது 1 1 1 1 இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் சைஸ் உள்ள கியூப். மொத்தம் எத்தனை கியூப்ஸ் நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை கியூப்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். மொத்தம் எத்தனை கியூப்ஸ் வரும்? இந்த 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கியூப்ஸா சின்ன சின்னதா வெட்டினா மொத்தம் எத்தனை கியூப்ஸ் கிடைக்கும்? 64. வெரி குட். ஏன்னா 4 கியூப்ங்கிறது 64. அப்போ இதுலயும் அதே மாதிரிதான் 3 சைடு பெயிண்டட் எத்தனை? 4 சைடு பெயிண்டட் இருக்கவே இருக்காது. 1 சைடு பெயிண்டட் எவ்வளவு? 0 சைடு பெயிண்டட் எவ்வளவு அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. டைம் கூட எடுத்துக்கங்க, எனக்கு சொல்லுங்க ஆன்சர். எவ்ரிவன் மஸ்ட் டைம். தப்பா கூட இருக்கலாம், கண்டுபிடிங்க. தெரியலன்னா புரியலன்னா திரும்ப புரியலையானாலும் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கும்போது கிளாஸ்ல தான் கேட்கறது தான் யோசிப்பீங்க. கிளாஸ்ல கேட்கும்போது ஒரு வெட்கம் மடம் ஞானம் அதெல்லாம் இருக்கும். சரியா? இது ஆன்லைன் தானே, துணிஞ்சு கேட்கலாமே. நீங்க புரியல சார் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், நான் ரெடி. ஆனா நீங்க கேட்கணும். சரியா? முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. டைம் 3 சைடு பெயிண்டர் எல்லாம் எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே வரிசையா சொல்லணும். இந்த ஃபார்மேட்ல நீங்க டைப் பண்ணணும். கொஞ்சம் லேட்டா கூட எடுத்துங்க சார். இப்படி பண்ணணும் சார். 3 இவ்வளவு, 2 இவ்வளவு, 1 இவ்வளவு, 0 இவ்வளவு அப்படின்னு டைப் பண்ணுங்க. 4மே டைப் பண்ணணும். 3 சைடு பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் எப்பவுமே 8ஆ தான் இருக்கும். எல்லா சைடும் பெயிண்ட் ஆயிடுச்சுன்னா 8ஆ தான் இருக்கும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 1 1 1. இப்ப நம்ம கண்ணுக்கு 16 தெரியுது. இதே மாதிரி 4 லேயர் இருக்கும். இதுக்கு பின்னாடி இன்னொரு 3 லேயர் இருக்கும். 16 16 16 16 அதனால தான் 64. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. ஒரு சைடு பெயிண்டட் ஒரு பக்கத்துல 4 இருந்தா அப்ப மொத்தம் 6 பக்கமா? அப்போ 6 4 24. 0 சைடு பெயிண்டட் வந்து இந்த 4க்கு பின்னாடி தான் இருக்கணும். இந்த 4 இருக்குல்ல, இந்த 4க்கு பின்னாடி ஒரு 4 இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு 4, அதுக்கு பின்னாடி ஒரு 4. இது வந்து அந்த பக்கம் பெயிண்ட் ஆயிருக்கும், இதுவும் இந்த பக்கம் பெயிண்ட் ஆயிருக்கும். அப்ப நடுவில் இருக்கிறது 8. சோ 2 சைடு பெயிண்டட் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அப்ப மீதி எவ்வளவு? 24. கரெக்டா? எட்டு 24 24 8. பார்வதி, நீங்க ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிருக்கலாம். நீங்க 0 சைடு வந்து நீங்க தப்பா எடுத்ததுனால உங்களுக்கு வந்தது. 0 சைடு வந்து மொத்தம்
ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்காது, பின்னாடி 2 நாள் இருக்கும். புரியுதா? ரைட். அப்ப நீங்க ஏன் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இதே போய் எக்ஸாம்ல போய் நீங்க போய் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாம்ல போனீங்கன்னா 0 சைடு பெயிண்டட் எத்தனைனா 4 தான் போடுவீங்க. அந்த பின்கணி இருக்க மாட்டீங்க. இன்னும் 2 இருக்கும், இன்னொரு நாள் இருக்கும், நடுவுல மாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். So therefore answer is 8. அட்வான்ஸ்லாம் இருக்கு. அட்வான்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு 5 சைடு தான் ஒரிஜினல்ல பெயிண்ட் ஆயிருக்கு, ஒரு சைடு பெயிண்ட் ஆகல, இல்ல 1 pair ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் பெயிண்ட் ஆயிருக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி அப்படிங்கறதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி இதுல ப்ராப்ளம் சால்வ்ல அதுல பார்க்கலாம். ரைட். இப்ப அடுத்த கான்செப்ட். இப்ப நம்ம ஒரு தடவை டைஸ்க்கு வந்தோம். ஸோ அப்போ ஒரு பகடை, ஒரு பகடைங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும். இது ஒவ்வொரு பக்கமும் 1 2. நார்மலா பகடை, ஒரு டிப்பிக்கல் பகடைனா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டிப்பிக்கல் பகடைனா 2ஐயும் கூட்டினா 7 வர்ற மாதிரி இருக்கும். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 5. அப்ப 1க்கு ஆப்போசிட் என்னது? 6. அப்ப மேல 3 இருந்தா கீழே 4 இருக்கும். இதுதான் ஒரு டிப்பிக்கல் பகடை. நீங்க ஒரு நல்ல பகடை வாங்கினீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கிற பகடையெல்லாம் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பான். உடனே நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் கூட்டினா 7 வருமேன்ட்டு 2க்கு பின்னாடி 5ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ சசிரேகா. எல்லாருக்கும் புரிஞ்சா சரி, அதனாலதான் கொஞ்சம் பேசிக்காவே போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கும் போது, சரிங்களா, 6க்கு ஆப்போசிட், 3க்கு ஆப்போசிட், 5க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத அப்படியே 7ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டிப்பிக்கல் பகடைனா அப்படி இருக்கும். ஆனா எக்ஸாம்ல கேட்கறது அப்படி இருக்காது. அப்படி இருந்தா எவனும் கேட்கவே மாட்டாங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னன்னா எப்பவுமே நான் என்ன போட்டுருவோம்? 4 போட்டு போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ பகடையில என்னென்னலாம் பார்க்கணும். எந்த ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பக்கத்தை எடுக்கிறீங்க, எந்த ஒரு பக்கத்தை எடுத்தாலும் அதை சுத்தி இருக்கிறது 4 பக்கம் இருக்கும். அந்த 4 பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா பக்கவாட்டு எண்கள்னு பேரு, அல்லது பக்கவாட்டு பக்கங்கள்னு பேரு, அல்லது என்னது அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படின்னு பேரு. அட்ஜசன்ட் சைட்ஸ். சோ அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை அப்படின்னா 4. சோ எந்த ஒரு எண்ணுக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா 4 இருக்கும். அந்த 4மே அட்ஜசன்ட் சைட்ஸ். சோ அட்ஜசன்ட் சைட்ஸ் 4 இருக்கும். ஆப்போசிட் சைடு எந்த ஒரு எண்ணுக்கும் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1 சுத்தி எதெல்லாம் அட்ஜசன்ட் சைடு பாருங்க. இந்த 1 சுத்தி இங்க என்ன இருக்கு? 3 2 4 5. சோ 3 2 4 5 இருக்கு. ஆப்போசிட் என்ன இருக்கு? 6 இருக்கு. ஓகே, ரைட். சோ அட்ஜசன்ட் 4, ஆப்போசிட் 1. அப்போ மொத்தம் உள்ள 6 எண்கள்ல அட்ஜசன்ட் 4 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல எது இல்லையோ அதுதான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் அப்படின்னு இருக்கும். அதனால அது ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிக்கணும். இப்போ இப்ப பகடையில ஒரு 2 கான்செப்ட் தாங்க இருக்கும். நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு பகடை இருக்கு, இது ஒரு பகடை நிலை, இது ஒரு பகடை நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல 3 இல்ல 4 கொடுப்பாங்க, சில சமயம் 2 கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இது 3மே வேற வேற பகடை கிடையாது, எல்லாமே ஒரே பகடை தான். ஒரே பகடையோட டிஃபரண்ட் பொசிஷன்ஸ், ஒரே பகடையோட பல்வேறு நிலைகள். அப்போ 3 பகடை கிடையாது, ஒரு பகடை தான். நீங்களே ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறீங்க, இப்படி நின்று போஸ் கொடுக்குறீங்க, இப்படி நின்று போஸ் கொடுக்குறீங்க, தலையில நின்று போஸ் கொடுக்குறீங்க, சைடு போஸ் கொடுக்குறீங்க, உட்காந்துட்டு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க 10 பேரா? ஒரே ஆள் தானே. அதே மாதிரிதான் உருட்டி விடும் போது என்னென்ன நிலை தெரியுதோ அதே மாதிரி இருக்கிறோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் மேபி டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டைப் தான், அதை வச்சு மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு 3 நிலைகள் கொடுத்துருக்காங்க, 4 நிலையை கொடுத்துருக்காங்க, 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும், 2 எழுதிக்கங்க. இப்படி 2 எழுதிட்டு 2ஓட பக்கவாட்டு என்கிற எல்லாத்தையும் முதல்ல எழுதுங்க. அந்த ஒவ்வொரு இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னாவே சில சமயம் அந்த பக்கவாட்டு எண்கள் எல்லாம் எழுத முடியும். அப்ப 2ஓட பக்கவாட்டு எண்கள் வந்து ஒரு 4 எழுதிட்டீங்க அப்படின்னா அதுல எது இல்லையோ அதுதான் என்னது இதோட ஆப்போசிட் இங்க கொண்டாந்து எழுதிடலாம். இப்ப 2ஓட ஆப்போசிட் கேட்கும்போது இந்த நம்பர் நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். அப்ப சில சமயம் என்ன பண்ணுவோம்னா ரிவர்ஸ்ல வர வேண்டி வரும். இதை நம்ம கொடுத்திருப்பான், இதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 2 ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. எப்படி வேணா ஆன்சர் பண்ணலாம். சொல்லும் போது உங்களுக்கு புரியல, பின்னாடி ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப டைப் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பகடை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பகடையோட இது 3ன்னு சொல்றோம், இது 6, இது 5, 3, 1, 2 இந்த மாதிரி 2 பகடை இருக்கிற மாதிரி இருக்கும். டைப் 1ங்கிறது பாருங்க, இந்த 3ங்கிறது ஏதாவது ஒரே பக்கத்துல இருக்கும். இங்க 3 இருக்கலாம், இங்க 3 இருக்கும். இதே மாதிரி இல்ல இங்க மேல 3 இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 இருக்கும். அதே மாதிரி மற்ற 4 எண்கள் பாத்தீங்கன்னா 4 எண்களும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தோட ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க 3ஓட பக்கவாட்டு எண்கள் என்னது, 1, 2, 5, 6. அப்ப நான் 3ஓட ஆப்போசிட் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். So what is opposite of 3? 3க்கு ஆப்போசிட் என்ன? So 3க்கு ஆப்போசிட் இதுல எது இல்லையோ அதுதான் 3ஓட ஆப்போசிட். அப்ப 3ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3ஓட ஆப்போசிட் என்னது, 4. இப்படி இருந்துச்சுன்னா 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஓட ஆப்போசிட் 6, 2ஓட ஆப்போசிட் என்னது 5 அப்படின்ற மாதிரி. இதை நீங்க ஈஸியா பண்ணலாம். இங்க பாருங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதை அப்படியே மேல சுத்துங்க, 3 அப்படியே வச்சுக்கங்க. 3 இங்கே தான் இருக்கும், இதை அப்படியே ரொட்டேட் பண்றீங்க. அப்ப 5 மேல வந்துடும், 6 இங்க போயிடும். இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுங்க, 5 இங்க வந்துடும், 6 கீழே வந்துடும். இப்ப இந்த 5, 6ன்னா இங்க இருக்கிற 5ம் 6ம். அப்ப 6க்கு ஆப்போசிட் 1, 5க்கு ஆப்போசிட் 2. சரிங்களா? சோ இது எக்ஸ்பிளனேஷன் பார்ட், புரியலனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? திரும்ப அந்த டைப் 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். டைப் 1ங்கிற அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க தான் சொல்லணும்ல. 5, இப்ப எல்லாத்தோட ஆப்போசிட் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் டைப் பண்ணுங்க. இங்க பாருங்க 1, 1ஓட அட்ஜஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். முதல்ல டைப் 1ங்கிறது எப்படி வருதுன்னா பாருங்க, 1, 1 ஒரே இடத்துல இருக்குது, மற்ற 4 நம்பரும் வேற வேற நம்பரா இருக்கு. அப்ப டைப் 1. அப்ப 1ஓட பக்கவாட்டு எண்கள் தான் பாருங்களேன், 2, 4, 5, 6. அப்ப இதுல இல்லாத எண் எது, 3. அப்ப 1ஓட ஆப்போசிட் 3. 1ஓட ஆப்போசிட் 3. அப்ப திரும்ப சொல்லிருக்கேன் இந்த கான்செப்ட்ல 2க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 6. 2க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட். ஓகே, இது ஆன்சர். ரைட். அடுத்து டைப் 2. ஒரு பகடை, இன்னொரு பகடையின் அதே பகடையின் வெவ்வேறு நிலை இப்படி இருக்கு. 4, 3, 2, 4. இப்படி இருக்கு. இது டைப் 1 மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, 4 இருக்கு, இங்க 3, 2, 2. இது எல்லாமே இந்த 2ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்ப சொல்றேன். இப்போ இந்த பகடைய இந்த மாதிரி சுத்துங்க. 4 மேலே இருக்கட்டும், 4 மேலே இருக்கட்டும், இந்த மாதிரி சுத்துங்க. அப்ப இந்த மாதிரி சுத்துனீங்க அப்படின்னா இந்த 2 எங்க வந்துடும்னா இங்க வந்துடும். இங்க 2 3 எங்க வரும், இந்த பக்கம் போயிடும். அப்ப 2 இங்க இருக்குன்னா இதே மாதிரி 2, அப்போ இந்த இடத்துல 3 இருக்கும். அப்போ 3ஓட ஆப்போசிட் என்னதுன்னா 5. சரி, 4 தான் காமனா இருக்கே, அப்ப 4க்கு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இங்க பாருங்க, 4ஓட அட்ஜஸ்டன்ட் சைடு பாருங்க, 2 3 5. இன்னொன்னு என்னன்னு தெரியல, இன்னொன்னு எனக்கு தெரியலைங்கிறதுனால என்னால ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு 4ஓட அட்ஜஸ்டன்ட் சைடு 1 இருந்தா ஆப்போசிட் 6, இல்ல அது 6 இருந்தா ஆப்போசிட் 1. அப்ப எனக்கு இது எதுன்னு தெரியாது. அப்ப 4ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் எனக்கு இங்க 2ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரி டைப்ல இருந்ததுன்னா 3ஓட ஆப்போசிட் மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் டைப் 2. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் தரேன். எதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிங்க. எதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும்? எஸ், 3ஓட ஆப்போசிட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 3க்கு ஆப்போசிட் 5, வேற எதுவுமே இதை கண்டுபிடிக்க முடியாது. அன்லஸ் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரைட். சோ இந்த கான்செப்ட் இன்னும் சில சிறிய விஷயங்களை வச்சு நம்ம டைஸ் பகடையோட சம்மெல்லாம் போட்டுடலாம். மோஸ்ட்லி பகடையோட சம்மெல்லாம் நீங்க போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பகடை இந்த வெவ்வேறு நிலைகள் கொடுக்கும்போது எது கேட்கறாங்களோ, எதோட ஆப்போசிட் கேட்கறாங்களோ அதோட அட்ஜஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சில சமயம் பகடையை ஓபன் பண்ற மாதிரி வரும். பகடையை ஓபன் பண்றதுன்னா என்னது அப்படின்னா, இங்க பாருங்க, இது ஒரு பகடை. இந்த பகடையில 3 பக்கம் தான் இப்ப நமக்கு தெரியுது, 3 பக்கம் நமக்கு தெரியல. அப்போ ஒரு பகடைங்கிறது ஒரு பெட்டி மாதிரி, ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி. அந்த அட்டைப்பெட்டியை உடைச்சு 6 பக்கமே தெரியுற மாதிரி நாங்க வரைய போறோம். அப்ப 6 பக்கமே தெரியுற மாதிரி வரையறதுன்னா எப்படி? 6 பக்கமே எனக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அதே பகடம். இப்ப பாருங்க, இதுதான் ஒரு பெட்டி. அந்த பகடையை ஓபன் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். பகடையை ஓபன் பண்ணனா நல்லா புரிஞ்சுங்க, இது கீழே இருக்கிற அந்த பகடையோட பேஸ், இது 4 பக்கம் சைட்ல இருக்கிறது, இது அது மேல இருக்கிறது. இப்படி வச்சு நீங்க மூடுனீங்கன்னா ஒரு பகடை மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்ப பாருங்க, 1 உங்களாலே சொல்ல முடியும் ஈஸியா. 3 4 6 5 2. இப்ப இந்த பகடையோட ஆப்போசிட்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதோட ஆப்போசிட் எது, எதோட ஆப்போசிட் எது? ஈஸியா சொல்லலாம். டைப் பண்ணுங்க ஃபாஸ்ட். இது ஒரு பகடை, 6 பக்கம் இருக்கு. எல்லாத்தோட ஆப்போசிட்டும் சொல்ல முடியும். எதோட 3ஓட ஆப்போசிட்டும் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா பண்றீங்க. 1ஓட ஆப்போசிட் 4, 6ஓட ஆப்போசிட் 2. இங்க பாருங்க, இது 3 இதுக்கு இதுதானே ஆப்போசிட்டா வரும். 3னா இது கீழே வரும், மேல பார்த்தா இது. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னது? 5. 6க்கு ஆப்போசிட் 2. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். சரிங்களா? ரைட். அடுத்து இதுதான் பகடை. பகடையோட பேசிக். நம்ம அடுத்து பார்க்க போறது கிளாக் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் கேலண்டர்ல சில கொஸ்டின்ஸ் கேட்கறது பார்ப்போம். அப்புறம் ஆல்பா நியூமரிக்னு சொல்லக்கூடிய எண் இருக்குல்ல, எண்கள்ல வந்து சிலது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது கிளாக்ஸ். கடிகாரங்கள், அதோட பேசிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம எல்லாத்துலயுமே நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கடிகாரம் அப்படிங்கும் போது கன்வென்ஷனல் கிளாக் எடுத்துக்கணும். எலக்ட்ரானிக் வாட்ச் கிடையாது, கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய நம்பர் இருக்குன்னு அது மாதிரி. ஸோ இது வந்து 12, 1, 2 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கோம்ல, அந்த வாட்ச். சின்ன முள் இருக்கும், பெரிய முள் இருக்கும். சின்ன முள் அப்படிங்கிறது ஸ்மால் ஹேண்ட் அல்லது ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய முள்ளுங்கிறது மினிட் ஹேண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்று ஜியோமெட்ரி கிளாஸ்ல கூட இந்த சின்ன முள் எவ்வளவு தொலைவு கிடக்கும், எவ்வளவு ஏரியா கிடக்கும், பெரிய முள் எவ்வளவு தொலைவு ஏரியாங்கிறது நம்ம ஜியோமெட்ரி ப்ராப்ளம் பின்னாடி பார்க்கணும். சின்ன முள் வச்சுங்க, இந்த மாதிரி. இது பெரிய முள். இப்ப எவ்வளவு மணி? இப்ப வந்து மணி வந்து 3 மணி. கரெக்டா சின்ன முள் வச்சுக்கோங்க. பெருசுனா தெரியுது. இப்ப பாருங்க, 3 மணி. அப்போ 3 மணி அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 மணிக்கு இதுல ஆங்கிள் பிட்வீன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக், கோணங்கள், 2 சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் ஏற்படுத்தப்பட கோணங்கள் எவ்வளவு இருக்கும்? 90. கோணங்கள் வந்து 90. ஓகே, ரைட். டைப் 2 ஸ்லைடு. டைப் 2 ஸ்லைடு திரும்ப பாத்தீங்களா? இதுதான் டைப் 2 ஸ்லைடு. சீரேகா இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ டைப் 2 ஸ்லைடுங்கிறது என்னதுன்னா, ஒரு எண், அதே எண் அதே பக்கத்தில் கரஸ்பாண்டிங்கா இருக்கும். மற்ற 3 எண்கள்ல ஒரு எண் வந்து மற்ற 3 எண்கள்ல ஒரு எண் ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப மற்ற 2 எண்ணோட இதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3க்கும் 5க்கும் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ கடிகாரம் மொத்தம் 12 நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த 12 நம்பர்ஸ் போட்டிருக்கும் போது அதோட கோணம் வந்து 3 மணினா 90 டிகிரின்னு தெரியும். மொத்தம் எவ்வளவுனா 360 டிகிரின்னு தெரியும். அப்போ 1ல இருந்து 12 வரைக்கும் இப்படி நம்பர் போட்டிருக்கேன். இது கேப், இதுக்கு பேர் தான் கேப். இதுவும் கேப், இதுவும் கேப், இதுவும் கேப். மொத்தம் எத்தனை கேப் இருக்கும் சொல்லுங்க? மொத்தம் எத்தனை கேப் இருக்கும்? மொத்தம் 12 நம்பர் போட்டிருக்கேன். மொத்தம் எத்தனை கேப் இருக்கும்? இடைவெளி மொத்தம் எத்தனை இருக்கும் சொல்லுங்க? 12. இப்போ ஒவ்வொன்றுமே லாஜிக்ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இப்ப நேரா நம்பர் போடுறேன். நேரா ஒருத்தன் உட்காந்துருக்கான். 1, 2, 3, 4 பேர் உட்காந்துருக்காங்க. 4 பேருக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்கும்? நேரா உட்கார்ந்தா 3 கேப் இருக்கும். அதே 4 பேர் சர்க்குலரா உட்கார்ந்தா எத்தனை கேப் இருக்கும் அப்படின்னா 4 கேப் இருக்கும். அப்ப இங்க 12 நம்பர் இருக்கு. 12 வந்து சர்க்குலரா இருக்கு. அப்ப எத்தனை கேப் இருக்கும்னா 12 கேப் இருக்கும். அப்ப 360/12. அப்போ ஒரு கேப் எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. சோ ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. மொத்தம் 12 கேப் இருக்கும். அதனால 360/12 அப்படிங்கிறது ஒவ்வொரு கேப்பும் 30 டிகிரி. அப்போ ஒரு மணினா சின்ன முள் 1 நிற்கும், பெரிய முள் 12 நிற்கும். அப்போ ஒரு மணிக்கு எவ்வளவுனா 30 டிகிரி. 2 மணிக்கு எவ்வளவுனா 60 டிகிரி.
3 மணிக்கு எவ்வளவு அப்படின்னா 90 டிகிரி, 4 மணிக்கு 120 டிகிரி. புரியுதா? அப்போ 7 மணிக்கு எத்தனை டிகிரி சொல்லுங்க பார்க்கலாம். 7 மணிக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு, கோணம் எவ்வளவு அப்படின்னா 7 மணிக்கு அப்படிங்கிறது 150 டிகிரி. புரியுதா? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 210 தானே சார் வரணும். எப்படி சார் 150 சொல்றீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லுங்க பாருங்க. 11 மணிக்கு 2 முள்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்கன்னா ஆன்சர் என்ன? 11 மணிக்கு 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணங்கள்னா 11 × 3 330 சொல்லக்கூடாது இல்ல, 30 தானே சொல்லுவோம். ஏன் 30 சொல்லுவோம் அப்படின்னா 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணங்கள்னு கேட்டாங்கன்னா அது 180 அல்லது அதை விட கம்மியா இருக்கும். 180க்கு மேல போச்சுன்னா 360ல இருந்து கழிச்சிருங்க, அவ்வளவுதான். எது போகுது. ஏன்னா எந்த ஒரு கோணத்தையும் 2 பக்கம் கண்டுபிடிக்கும். இப்ப 3 மணிக்கு எடுத்தீங்களே, 3 மணிக்கு வந்து இதை நான் எடுத்தேன்னு வச்சுங்களே, இதை எடுத்தேன்னா 270 டிகிரி வரும். பட் நான் எதை எடுத்தேன் அப்படின்னா ஷார்டஸ்ட் 180 அல்லது கீழே இருக்கக்கூடிய அந்த 90, அதுதான் நான் இருக்கேன். இதுதான் இந்த கிளாக்ஸ்ல கோணங்கள் பண்ணது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா தப்போ பிரச்சனை இல்லை, ஆன்சர் பண்ணுங்க. 5:30 மணிக்கு எத்தனை டிகிரி கோணங்கள் இருக்கும்? 5:30 மணி 5:30. 5:30க்கு ஆங்கிள் பிட்வீன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் a clock எவ்வளவு இருக்கும்? 5:30. 5:30னா சின்ன முள்ளு 5க்கும் 6க்கும் நடுவுல இருக்கும். ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நடு சென்ட்ரல் இருக்கும். 6 வந்து பெரிய முள்ளு இருக்கும். அப்போ மொத்தம் 30, பாதி எவ்வளவுனா 15. சரி, 12:30க்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 12:30. சார் 12:30 காலையிலயா மதியானமானு கேட்காதீங்க, எந்த 12:30 இருந்தாலும் ஒண்ணுதான். சொல்லுங்க, படிதான் சார். எஸ், 12:30க்கு அப்படிங்கிறது சின்ன முள்ளு வந்து நாங்க வரைய போறதுல நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதெல்லாம் 12:30க்குனா பெரிய முள்ளு 6ல இருக்கும், சின்ன முள்ளு 12க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 180. அப்ப 180ல இருந்து நமக்கு ஒரு 15 மட்டும் கிடைக்கணும். 180 - 15. ஆன்சரோட கழிக்கும் போது எப்பவுமே கூட்டி பார்த்தேங்க, இல்லைன்னா திடீர்னு 155 டிகிரி போட்டுருவோம். 65, 70, 80. அப்போ ஆன்சர் வந்து 165 டிகிரி. அடுத்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பர்டிகுலர் டைம்ல கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அட் ஒரு 11:40. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக்? 11:40க்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு ஒரு பர்டிகுலரா கேட்கறாங்க. அப்ப எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் சொல்றேன், அப்புறம் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த 40 இருக்கு, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த 40 6ஆல பெருக்குங்க. சோ இந்த நிமிடத்தை மட்டும் இது வந்து இப்ப நான் கால்குலேட் பண்றது வந்து நிமிடம் சம்பந்தப்பட்டது, மினிட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ். ஸோ 40 × 60 இதை பண்ணீங்கன்னா வரணும் 240. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11:40 கண்டுபிடிக்கணும் எக்ஸாக்டா. அடுத்து இந்த ஹவர்ஸ், இந்த 11ல 30ஆல பெருக்குங்க, பிளஸ் இந்த நிமிஷத்தை அரையால பெருக்குங்க. ஸோ 40 × 6 240, 11 × 30 பிளஸ் 40 × 6 அரையால பெருக்கும்.
அப்ப 11 × 30 அப்படின்னா என்னது? 330 + 20. அப்போ இது 350. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கும். எது பெருசு சிறுசுதான் கண்டுக்காதீங்க, வித்தியாசம் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? சோ 11:40க்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எக்ஸாக்டா 110 டிகிரி இருக்கும். எக்ஸாக்டா 110 டிகிரி இருக்கு. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ நிமிஷத்தை 6ஆல பெருக்குங்க. அடுத்து மணி, இந்த மணிய 30ஆல பெருக்குங்க. இந்த நிமிஷத்தை 1/2ஆல பெருக்குங்க. இது ரெண்டுக்கும் கூட்டிங்கன்னா நம்பர் வரும். இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் சப்போஸ் 180க்கு மேல போச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 180க்கு மேல போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா 360ல இருந்து கழிச்சிடும். 180க்கு மேல போகக்கூடாது, ஒண்ணு மட்டும்தான். ஸோ இதை 6ஆல பெருக்கணும். ஸோ இதை பார்த்துங்க. இதை பார்த்துட்டு இப்ப நான் சொல்றேன், அந்த டயத்துக்கு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அட் 10 o'clock 10 minutes. 10 மணி 10 நிமிஷத்துக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட். நிறைய ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, என்னன்னு கண்டுபிடிங்க. 10 மணி 10 நிமிஷம். 10 மணி 10 நிமிஷம் அப்படின்னா முதல்ல இந்த 10 6ஆல பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 10 6ஆல பெருக்குனா 60. அடுத்து 10 30ஆல பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 10 30ஆல பெருக்கணும். இந்த 10 1/2ஆல பெருக்கணும். ஸோ 300 305. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 245. 245ங்கிறது 180 விட பெருசா இருக்கு. 245 சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 245 எது வந்து கிடைக்கணும் அப்படின்னு 360ல இருந்து கிடைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 115. ஸோ ஆன்சர் வந்து 115 டிகிரி. இந்த 180க்கு மேல போனா மட்டும்தான் பண்ணணும், மற்றபடி இல்லைன்னா பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் பண்ணுங்க. எட்டு மணி 50 நிமிடம். என்ன பிராக்ஷனா இருந்தா கூட கண்டுபிடிக்கலாம். 8 மணி 50 நிமிடத்துக்கு கண்டுபிடிங்க. 8 மணி 50 நிமிடம். ஸோ ஒரு அகாடமிக் சம்பந்தமான ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 10வது தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 10வது எழுதுறவங்க எழுத தேவையில்லை, எல்லாருமே பாஸ், அனைவரும் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10th எக்ஸாம் வந்து கேன்சல். ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான். சரிங்களா? 10th எக்ஸாம் நடக்காதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ரத்து செய்யணும்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு தெரியும், ஏன்னா 10th எக்ஸாம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு போட்டித் தேர்வு எழுத போது ஒரு அரசு அலுவலரா வர்றதுக்கு வந்து 10வது தான் முக்கியம், ஒரு குரூப் ஒரு ஆபீசரா வரணும். அந்த ஒரு தேர்வை இல்லாம வைக்கலாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது, பட் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில தேர்வு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 10வது தேர்வை வந்து ரத்து செய்வது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். சாதாரண சூழ்நிலை தான். சரிங்களா?
உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா, பின்னாடி பொறுப்பு நடத்தலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. அடுத்த வருஷம் அடுத்த மாசம் லட்சக்கணக்கில் போகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு மத்தது கத்துங்கிறத விட ஒரு 12th ஒரு ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த சமயத்துல சில சமயம் ஒழுங்கா பண்ணாம பொது தேர்வுல பண்றவங்களா இருப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றவங்க தான் தேவை. சரிங்களா? பட் அதுக்கு சில பேர் கோர்ட்டுக்கு போவாங்க. அதனால தெலுங்கானால பண்ணாங்க. சரிங்களா? அதனால இங்கேயும் ரத்து பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த காப்பீடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? எதுவுமே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, நம்ம பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் காப்பீடா அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் பண்றது செகண்ட் பண்றது எல்லாமே காப்பீடு அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு கொஸ்டினே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு ஆன்சர் நீங்க பண்றீங்க, அடுத்த ரெண்டாவது ஆன்சர் பண்றீங்க, அது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது வந்து காப்பீடா? அவ்வளவுதான். நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து சில ஸ்லோ அண்ட் ஸ்டடியில வச்சுக்கோம். தெலுங்கானாவை காப்பி அடிக்கிறதோ இல்ல கேரளாவை காப்பி அடிக்கிறதோ எந்த விஷயத்திலையும் கிடையாது. சரிங்களா? நிறைய விஷயத்துல சில மாதிரி புது மாதிரி விஷயத்துல வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் சிலது எடுத்தாகும். அப்ப வேற எங்க வரைக்கும் நடக்கவே இல்லைங்கும் போது வேற எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்றாங்க, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். எனிவே, சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு முடிவா இல்லையா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவையும் நீங்க அந்த எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களுக்கு நீங்க விடக்கூடாது. எக்ஸாம் மாணவர்களுக்கு வந்து தேர்வு ரத்து அப்படின்னா இப்ப சந்தோஷப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா? 99 பேர் சந்தோஷப்படுவாங்க. 1% வருத்தப்படலாம். அது படலாம் தான். சரிங்களா? லாக்டவுன் நாட் ப்ராப்பர்லி, சரிங்களா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரும்ப நான் சொல்றேன், லாக்டவுன் நாட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடு மிஸ்டேக் கிடையாது. உங்க மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக், அவங்களோட மிஸ்டேக் தான். கவர்மெண்ட் சைடு எந்த மிஸ்டேக் கிடையாதுங்க. இது மக்களோட மிஸ்டேக் தான். நம்மளாம் ஏர்லியா லாக்டவுன் பண்ணாங்க இந்தியாவில். லாக்டவுன் பண்ணுனா ஏன் பண்ணீங்கன்னு கேட்பீங்க, பண்ணலன்னா ஏன் இப்ப லிபரலைஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இப்ப லிபரலைஸ் கொஞ்சம் பண்ணாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பேர வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். உயிர் முக்கியம்தான். சரிங்களா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? பொருளாதாரமும் கொஞ்சம் பார்க்கணும்ல, அவங்களுக்கு பொருளாதாரம் பார்க்கணும்ல. அந்த மாதிரி இப்போ மாஸ்க் போட சொல்றாங்க கவர்மெண்ட். எத்தனை இடம் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. எத்தனை பேர் மாஸ்க் தோல்ல போட்டு போறான்? போய் பாருங்க நீங்க பஸ்ல. நான் பார்த்தேன் ஒரு பஸ்ல எல்லாம் மாஸ்க் வெளியே போடுறாங்களா? போடுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனைங்க. மக்கள்னா எல்லாத்துக்கும் காரணம். ஒரு மட்டமான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் மக்கள். நீங்க யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஏன் அவங்கள பிளேம் பண்றீங்க? கிடையவே கிடையாது. காசு தானா நீ வாங்குற. சரி, காசை வாங்கிட்டியாவது வேற ஏதாவது நல்லவனுக்கு ஓட்டு போடுறியா? அதுல பெரிய ஏதோ இது மாதிரி ரொம்ப ஒரு நாணஸ்தர் மாதிரி யாரு காசு கொடுத்தாலும், யாரு அதிகம் காசு கொடுத்தாலும் அவனுக்கு போடுறீங்க. எவ்வளவு இடத்துல சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கவர்மெண்ட் சொல்லலையா? உங்களுக்கு அறிய வேணாமா? உங்களுக்குன்றது மக்களுக்கு அறிய வேணாமா? எங்க வாங்கலாம்? காசிமேட்ல கூட்டம். நீங்க போங்க, நீங்க ரோட்ல பாருங்க, நீங்க போங்க, உங்க கடை, நீங்க கடைக்கு போங்க. எவ்வளவு பேர் அங்க மாஸ்க் வச்சு போட்டு போறாங்க? எவ்வளவு பேர் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? எவ்வளவு பேர் கொடை எடுத்துட்டு போறாங்க? கவர்மெண்டா நீங்க நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்லாம் நீங்க மிஸ்டேக் சொல்ல முடியாதுங்க. கவர்மெண்ட் சைடு மிஸ்டேக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிருக்கணும். எல்லா மாநிலத்தோட மிஸ்டேக் அது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்தோட மிஸ்டேக். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணியிருந்திருக்கணும், அவங்களோட மிஸ்டேக். சரிங்களா? அதனால எல்லாமே 8:50 கணக்குக்கு வரும். மகிழ்ச்சிகரமான விஷயம் யாருன்னா அந்த 10வது படிக்கிற மாணவர்களுக்கு. இப்ப 11வது படிக்கிறவங்க கூட வருத்தப்படுவாங்க, ஐயோ போன வருஷம் நம்ம வரும்போது இல்லையே அப்படின்ற மாதிரி. 8:50 50 × 6 300. 8 × 30 50 × 1/2 240. 240
265 இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சப்போ 35 டிகிரி. 35 டிகிரியா? அவ்வளவு. இது 180 கீழே இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 35 நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இந்த கிளாக் இருக்குல்ல, இந்த கிளாக் how many times in a day coincide? எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்துல டே அப்படின்னு கேட்டாங்கன்னா கணக்கு பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கும். டேனா 24 மணி நேரம். டேனா பகல்னு ஜாகிரபி மாதிரி எடுத்துட்டு 12 மணி நேரம் சொல்லக்கூடாது, 24 மணி நேரம். 24 மணி நேரத்துக்கு இப்ப பாருங்க முள்ளுங்கிறது பாருங்களேன், இங்க பாருங்க. இப்ப 12 மணிக்கு நீங்க பாக்கலாம்ல, சின்ன முள்ளு பெரிய முள்ளு ரெண்டு ஒன்னா ஒரே நேர்கோட்டில் எடுத்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரின்னு சொல்லலாம், அல்லது லை இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது, ஒரே திசையை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு இருக்கும் இந்த மாதிரி, அப்படியே ஆப்போசிட் சைடு, இதுவும் ஒரே நேர்கோடு தான், ஆனா எவ்வளவு 180 டிகிரி. இங்க வந்து 0 டிகிரி, இங்க வந்து 180 டிகிரி. இதுவும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது, ஆனால் என்னது வெவ்வேறு திசையில் உள்ளது. ஒரே நேர்கோடு ஆனா வெவ்வேறு திசையில் உள்ளது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னா பார்ப்போம், அது 90 டிகிரி, 90 டிகிரி. வேற டிகிரி எல்லாம் இருக்கலாம், 20 டிகிரி, 40 டிகிரி அந்த மாதிரி. ஓகே, ஆப்டிடியூட் புக் லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதில் அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை இருக்கும், இந்த மாதிரி எத்தனை தடவை இருக்கும், இந்த மாதிரி எத்தனை தடவை இருக்கும் ஒரு நாளைக்கு. இதுல ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா எத்தனை தடவை இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய கிளாஸ்ல போன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை இருக்கும், எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை இருக்கும். இப்ப 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள அப்படின்னா 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, அக்யூரேட்டா சொல்லுங்க, அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 3ல இருந்து 4 மணி, 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒன்னா இருக்கும் சொல்லுங்க, அப்ராக்சிமேட்டா. எஸ், அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 3க்கும் 4க்கும் நடுவுல. 2ன்னா என்னங்க அர்த்தம்? 3 மணிக்கு 4 மணிக்கு நடுவுல எப்போ அப்ராக்சிமேட்டா இருக்கும். எத்தனை தடவை நான் கேட்கல, எப்ப இருக்கும்னு கேட்கிறேன். சோ 3 மணிக்கும் நல்லா இமேஜின் பண்ணணும். திரும்ப சொல்றேன், கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஐக்கியூ தேவை, நுண்ணறிவு தேவை, இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ரைட். 3க்கும் 4க்கும் நடுவுல 3:15க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன முள்ளு 3 தாண்டி இருக்கும், பெரிய முள்ளு 3ல இருக்கும். 3:15 அப்படியே துரத்திட்டு போச்சுன்னா ஒரு 3:17க்கு வரும். அப்ராக்சிமேட்டா சொல்றீங்கன்னா குமார் கஸ்தூரி 3:17 அப்ராக்சிமேட்டா. 3:15க்கு சத்தியமா இருக்காது, 3:17 இருக்கும் அப்ராக்சிமேட். 3:17க்கு இருக்கும். அப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எவ்ரி 1 ஹவர் கோயின்சைட் ஆகும், கண்டிப்பா ஆகும். இன்னொன்னு சொல்றேன், 11ல இருந்து 12 மணி வரைக்கும் எப்போ 2 ஒன்னா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 11ல இருந்து 12 வரைக்கும். அப்போ நீங்க 11ல இருந்து அப்படியே 12 போற மாதிரி முள்ள சுத்திட்டே போங்க, எப்போ ஒன்னா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 11ல இருந்து 12 வரைக்கும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒன்றாக இருக்கும். கமான், 11 to 12.
11:57, 11:59. எப்படிங்க 11:59? கரெக்டா 12 மணிக்கு தாங்க. 11:59க்குலாம் சின்ன 12 மணி எதுக்குங்க இருக்கு? பாருங்க எவ்வளவு சின்ன மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றோம் பாருங்க. ஏன் 11:59ன்றீங்க? 12. 11க்கும் 12க்கும் நடுவுல, எப்பவுமே 11க்கும் 12க்கும் நடுவுல தான் போத் இன்க்ளூசிவ். சரியா? நான் சிம்பிளா சொல்றேன். 1க்கும் 100க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கு? கொஸ்டின். What is the total number of numbers between 1 and 100? 1க்கும் 100க்கும் நடுவுல எத்தனை எண்கள் இருக்கு? அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு, ரியல் எண்கள். வெறும் நம்பர்ஸ் அப்படின்னா சொல்ல முடியாது, இன்ஃபைனைட் இருக்கும். 1க்கும் 100க்கும் நடுவில் மொத்தம் எத்தனை இயல் எண்கள் உள்ளது அப்படின்னா 100 இயல் எண்கள். 100 இயல் எண்கள் தான். 1க்கும் 100க்குன்னா 1ஐயும் 100ஐயும் சேர்க்கணும், அன்லஸ் எதுவுமே சொல்லாத வரைக்கும். எதுவுமே சில சமயம் சொல்லுவாங்க 1ம் 100ம் நீங்களாக, அப்பதான் சேர்க்கக்கூடாது. மற்றபடி 1க்கும் 100க்கும் இடையில் அப்படின்னா 1ஐயும் 100ஐயும் சேர்த்தே ஆகணும், சொல்லாத வரைக்கும். சொன்னாங்கன்னா அதை விட்டுங்க. ரைட், இங்க வாங்க. சோ 11 to 12 தானே. 11 to 12ல எப்ப இருக்கும் அப்படின்னா கரெக்டா 12 மணிக்கு தான் இருக்கும். 11:59க்குலாம் இருக்காது. கரெக்டா 12க்கு தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும். சரி, அதை விட்டுருங்க. இப்போ வாங்க. இப்ப நம்ம டைம் கரெக்டா இருக்கும் பாருங்க. 12க்கும் 1க்கும் நடுவுல இப்ப 12:47. இப்ப 12:47. 12க்கும் 1க்கும் நடுவில் எவ்வளவு? சாரி எல்லாம் சொல்லாதீங்க. தப்பெல்லாம் பண்றதுலாம் பிரச்சனையே கிடையாது. தப்புனா எதுக்கு சாரி சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க. அப்படியே இங்க பண்ணா கூட எக்ஸாம்ல பண்ணாதீங்க. அவ்வளவுதான் என்னோட. கிளாஸ்ல என்ன வேணாலும் தப்பா கூட சொல்லுங்க, ஆனா ஏதாவது சொல்லணும். அதான் நான் எதிர்பார்க்கறது. என்ன? வகுப்புல நீங்க ஆன்சர் பண்ணணும், கேட்ட கேள்விக்கு பண்ணணும். தப்பா சொல்றதால ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. யாரெல்லாம் அதிகமா தப்பா சொல்றீங்களோ அவங்களோட மதிப்பெண் தான் கூடும். ஒண்ணுமே டைப் பண்ணாம உட்கார்ந்து இருக்கவங்களோட மதிப்பெண் தான் கூடாது. ரைட். நான் உங்களை என்ன கேட்டேன்? 12க்கும் 1க்கும் நடுவுல எத்தனை முறையெல்லாம் இல்ல, எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்? 12க்கும் 1க்கும் நடுவுல. ஒரு 12ங்கிறத விட்டுருங்க. ஏன்னா 12ங்கிறது 11க்கும் 12க்கும் நம்ம பார்த்துட்டோம். அது 11க்கும் 12க்கும் நடுவுல தான் 12 இருந்துச்சு. அதனால இப்ப 12 விட்டுருங்க. 12க்கும் 1க்கும் நடுவுல எப்ப இருக்கும் அதை சொல்லுங்க. 12 மணிக்கு வருது நமக்கு தெரியும். அது 11 to 12 கணக்குல சேர்த்தாச்சு. அதை விட்டுருங்க. 12க்கு மேல இப்படி வச்சுங்க. 12க்கு மேல 1 வரைக்கும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்ப ஒன்னா இருக்கும்? 12 ஒன்னா சொல்லக்கூடாது. 12 1க்குலாம் இருக்காது. வெளியே 1ன்னு வந்துருச்சுனாவே இருக்காது. 12 3க்கு இருக்காது. 12 3க்கு 3 தள்ளி போயிருமே. சின்ன முள்ளு 3ல இருக்கும். 3னா 1க்கும் 12க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற அந்த 3வது நிமிஷத்துல இருக்கும். 3னா 15 கிடையாது. அதை மட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அதான் நான் யாரும் சொல்லவே இல்லை. 12க்கு மேல 1க்குள்ள சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ கோயின்சிடன்ஸா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா எப்பவுமே இருக்காது. அப்போ எல்லா 1 மணி நேரத்திலையும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றாக இருக்கும். ஆனா 12 to 1 மட்டும் இருக்காது. அப்போ 12 மணி நேரத்துக்கு 11 தடவை தான் இருக்கும். அப்போ 24 மணி நேரத்துக்கு 22 தடவை இருக்கும். கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்லயே கேட்ட கொஸ்டின்ஸ். How many times in a day hands of a clock coincide? அப்ப ஆன்சர் வந்து 22 times. ரைட். இப்போ நான் டேபிள் காலத்திலே சொல்லிடுறேன், நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 hours. 12 ஹவர்ஸ்னு கேட்டா அடுத்து டேன்னு சொல்றோம். டே அப்படின்னாலே 24 hours. இங்க வந்து டைம், இங்க வந்து ஆங்கிள். 0 டிகிரி. 0 டிகிரினா தெரியும் கோயின்சிடன்ஸ். 0 டிகிரினா என்னது? ஒன்னோட ஒன்னா இருக்கும். அடுத்து 180 டிகிரி ஸ்ட்ரைட் லைன் பட் ஆப்போசிட் டிரெக்ஷன். இங்க இருந்து நான் கோயின்சிடன்ஸ்ல ஸ்ட்ரைட் லைன் பட் சேம் டிரெக்ஷன். அடுத்து 90 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுங்க, மனப்பாடம் பண்ணிக்கு. 0 டிகிரி 12 மணி நேரத்துல 11 தடவை இருக்கும்.
ஒரு நாளைக்கு 22 தடவை இருக்கும். 180 டிகிரி அதே மாதிரி 11 இருக்கும், ஒரு நாளைக்கு 22. இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 90 டிகிரி வந்து இங்கேயே 22 தடவை வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 44 தடவை வரும். 90 டிகிரி மட்டும். ஏன்னா 90 டிகிரி வந்து ஒரு நாளைக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துறது வந்து எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 தடவை இருக்கும். இப்போ உள்ள டைம் எடுத்தீங்களே 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எவ்வளவு எடுத்திருக்கு? இப்ப 12:50. 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எத்தனை தடவை எடுத்திருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. 12ல இருந்து 1 மணி வரைக்கும். அப்போ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி வர்றது எப்ப இருக்கும் அப்படின்னா ஒரு 12-17 கிட்ட வரும். ஒரு 12-17 கிட்ட வரும்போது ஒரு 90 டிகிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 12:45க்கு மேல 48, 9, 48, 49 வரும்போது ஒரு 90 டிகிரி நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப எவ்ரி 1 hour 2 times வரும். அதுல எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 to 3 வந்து 2 தடவை வந்துடும், 3 தடவை சேர்ந்துடும். 3 to 4 ஒரு தடவை தான் வரும். அதே மாதிரி 9 to 10 வந்து ஒரு தடவை தான் வரும். அதனால 2 எக்ஸப்ஷன் வந்துடும். ஸோ அதனால 24 கிடையாது, 12 மணி நேரத்துக்கு 22 தான். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து 44. ஓகே, ஸோ இதை புரிஞ்சு சொன்னது புரிஞ்சிருக்கும். முடியலன்னா கூட இதை அட்லீஸ்ட் மனப்பாடமாவது பண்ணணும். சில பேர் கணக்கு வராதான் அப்படியே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது சில கணக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணியெல்லாம் எக்ஸாம்ல போட்டவங்க இருக்கிறாங்க. அப்படியே ஆன்சர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் எக்ஸாம்ல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்க பாடத்தை அப்படியே கேட்பான், நம்பரே மாட்டான். அதுக்கு கொஸ்டின் செட்டருக்கு அதிகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால அப்படியே மனப்பாடம் வந்து போட்டவங்களாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் அப்படியே சார் இது எப்படி வந்தோன்னு தெரியாது சார், இதான் ஆன்சர், அப்படியே மனப்பாடம் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கேலண்டர் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஏதாவது பார்த்ததுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இதுலயாவது டவுட்ஸ், என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட் கேளுங்க நானும் கேட்டுட்டே இருக்கேன். இது வேணாலும் கேளுங்க, டைப் பண்ணுங்க. இதுலயே நீங்க டைப் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸும் தரேன். சப்போஸ் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலயும் டைப் பண்ணுங்க. இப்படி வேணாலும் டைப் பண்ணுங்க. எனக்கு எப்படியாவது கேள்வி கேட்கணும். ஈவன் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் கூட ஃபீஸ் நம்பர் தரேன், அது கூட அறிங்க. அதுல இருந்து கூட நம்ம பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. எதுலையாவது டைப் பண்ணுங்க. பட் யூ ஷுட் டைப், யூ ஷுட் ஆஸ்க் டவுட் கொஸ்டின். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் சொல்லணும். அப்பதான் அதான் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றதோட ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமே அதான். திரும்ப சொல்றேன், அப்படி இல்லைன்னா நீங்க ரெக்கார்டர் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸோட இதே அதுதான், கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதான் ஒரு கிளாஸ்ல இருக்க என்வாயன்மெண்ட் மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம லைவ் கிளாஸ் வந்து 2010ல இருந்து எடுத்துருக்கோம். இது 10வது வருஷம். நேரடி வகுப்புல கூட நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம். நிறைய எனக்கு லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய கொஸ்டினே கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்றது, ஆக்டிவா இருக்கிறது. நிறைய பேர் வேலை வாங்கியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டர், குரூப் 1, யூபிஎஸ்சியும் நான் வந்து 2010, 11, 12 ஆன்லைன் கிளாஸஸ். சரிங்களா? ஸோ அப்போ எடுத்திருக்காரு. நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்வால்வ்மெண்டா கிளாஸ்ல இருக்கும். அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாம இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு குரூப்ல வந்து ஸ்டேட் 2nd ரேங்க் எடுத்த பொண்ணு. ஸ்டேட் 1st, இன்னும் 2nd நடந்து போச்சு. அந்த பொண்ணு சொல்லுங்க, சார் நான் கிளாஸ் அட்டன் பண்ணா ஆன்லைன்ல நிறைய பேர் லைவ்ல அட்டன் பண்றாங்க சார், ஆன்சரே பண்ணுவாங்க சார், அதனால நான் லைவ் கிளாஸே அட்டன் பண்ண மாட்டேன் சார், நான் ரெக்கார்டிங் மட்டும்தான் நைட்ல உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா இவ்வளவு பேர் ஆன்சரே பண்றாங்களே, நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணல, தெரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்புறம் நானும் திரும்ப வந்துட்டேன் சார் ஆன்சர் பண்றதுக்கு. அந்த ஒரு இது வேணும். புதுசா படிக்கும்போது அவங்க புதுசா படிக்கும்போது அது நிலைமை, புதுசா படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சில பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, ஐயோ நமக்கு தெரியலையேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது. திரும்ப நீங்க உட்கார்ந்து பண்ணீங்கன்னா அது இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல வந்து இப்போதைக்கு எந்த எக்ஸாம்ஸும் இல்லை. அதனால இந்த டயத்தை வந்து உங்களுடைய அந்த புது அறிவு எதெல்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து இப்ப ராமதாஸ் கொஸ்டின் கேட்க ரீசனிங்ல ப்ரிலிம்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்படவில்லை. இவ்வளவுதான் வரும்னு சொல்ல முடியாது.
2012 வாக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கேட்டிருந்தாங்க ரீசனிங்ஸ்ல. நிறைய என்னது பாதிக்கு மேல வராது. ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகபட்சம் 5 வினாக்கள் எதிர்பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 20 வினாக்கள் வந்து ஆப்டிடியூடுங்கிற ஏரியா. ஆப்டிடியூடுங்கிற ஏரியா அப்படின்னா நான் சொல்றது ஃபார்முலா வேணும், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், அதெல்லாம் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகே. கேலண்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டு அதில் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், பேசிக்கா கேட்கிற கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்கலாம். எப்பவுமே இன்னையிலிருந்து இது ஒரு பெரிய கடல் தான், இதுலயும் நிறைய பார்க்கலாம். நான் பேசிக்கா உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்றேன். இன்னையிலிருந்து 7வது நாள் என்ன கிழமை அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அப்ப 7வது நாள் செவ்வாய்க்கிழமையா தான் இருக்கும். இன்னையிலிருந்து 14 நாள் செவ்வாய்க்கிழமையா தான் இருக்கும். இன்னையிலிருந்து 8வது நாள் புதன்கிழமையா இருக்கும். அப்போ இன்னையிலிருந்து எத்தனாவது நாள் அப்படிங்கிறதுக்கு இங்க முக்கியமானது ஆட் டே அப்படின்னு சொல்றேன். ஆட் டேனா தமிழ்ல வந்து தனித்த எண், அது தனி எண் வச்சுக்கோங்க. தனி எண் அப்படின்னா எந்த ஒரு எண்ணையும் 7ஆல வகுத்து மீதி என்னவோ, ஏதாவது ஒரு எண், எந்த எண்ணோ அந்த மீதி என்னவோ அதுதான் ஆட் டே. அப்ப 30 7ஆல வகுத்தா மீதி என்னது 2, 2 தான் ஆட் டே. அப்ப இன்னையிலிருந்து 30வது நாள் என்ன கிழமை? இன்னையிலிருந்து 30வது நாள்னா இன்னைக்கு சேர்க்கக்கூடாது. இன்னையிலிருந்து 30வது நாள், இன்னையிலிருந்து 2வது நாள்னா என்னது அப்படின்னா, இன்னையிலிருந்து 2வது நாள்னா என்னதுன்னா டுடே +2. அப்போ இன்னையிலிருந்து 30வது நாள் அப்படின்னா அது ஆட் டே 2 வருதா? அப்ப இன்னையிலிருந்து 2வது நாள், இன்னையிலிருந்து 2வது நாள் என்னது? இன்னைக்கு செவ்வாய், அப்போ புதன், வியாழன். ஸோ அப்ப 30 வியாழன் ஆன்சர். அதான் அந்த ஆட் டே அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப இன்னைக்கு தேதி, இன்னைக்கு தேதிங்கிறது என்னது? 9/6/2020. இதுதான் இன்னைக்கு தேதி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து செவ்வாய். அப்ப இன்னைக்கு செவ்வாய் அப்படின்னா இன்னையிலிருந்து ஒரு 88வது நாள் என்ன கிழமையா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னையிலிருந்து 88வது நாள் என்ன கிழமையா இருக்கும்? இன்னையிலிருந்து 88 அப்படின்னா 88 7ஆல வகுத்து மீதி கண்டுபிடிக்கிறது. 88 7ஆல வகுத்தா மீதி என்னது சொல்லுங்க? மீதி என்னது? 88 7ஆல வகுத்தா மீதி வாய்ப்பாடே தெரியாது 4. அப்ப 4னா செவ்வாயிலிருந்து 4, செவ்வாயிலிருந்து 4 என்னது? புதன், வியாழன், வெள்ளி, சனி. சனி. இப்போ அடுத்து இதே கான்செப்ட் தான் வச்சு பண்ண போறோம். இன்னைக்கு 9/6/2020 என்னடே அப்படின்னு சொன்னேன்? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இதே நாள் அடுத்த வருடம் என்ன கிழமை? அப்போ இதே வருடம் அடுத்த நாள் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 21. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு அப்படின்னா 365 நாட்கள். ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட நாள்ல ஒரு பிப்ரவரி வரும். அந்த பிப்ரவரி வந்து 2021 பிப்ரவரி. அப்ப 365 7ஆல வகுத்தா எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கீங்க. நான் லீப் இயருக்கு வந்து ஆட் டே வந்து 1. இதே லீப் இயரா இருந்தா ஆட் டே அங்க போய் வகுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. லீப்புக்கு ஆட் டே வந்து 2, நான் லீப்புக்கு ஆட் டே 1. அப்போ 9/6/2021 என்ன கிழமை வரும் அப்படின்னா இதோட +1. ஸோ அப்ப என்ன கிழமை? புதன்கிழமை. இப்ப இதே 22னா என்ன கிழமை? வியாழன். அந்த மாதிரி. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ப்ராப்ளத்துல பார்க்கலாம் நிறைய. சரிங்களா? இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இடையில வந்து பிப்ரவரி வந்துச்சுன்னா அது எந்த பிப்ரவரின்னு பாருங்க. லீப்பா நான் லீப்பான்னு பார்க்கணும். இந்த லீப் நான் லீப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கணும். முக்கியமான விஷயம் எது லீப் நான் லீப். நார்மலா சொல்லுவோம் 4ஆல வகுத்தா லீப் அப்படிலாம் கிடையாது. நூற்றாண்டு வருடங்களா இருந்துச்சுன்னா, இப்ப நூற்றாண்டு வருடங்கள்னா எது அப்படின்னா 2100ங்கிறது ஒரு நூற்றாண்டு வருடம். நூற்றாண்டு வருடம்னா என்னது? மினிமம் 2 0ல முடியணும். அது 3 0வா இருக்கலாம், 4 0வா கூட இருக்கலாம்.
மினிமம் 2 ஜீரோல முடிஞ்சா நூற்றாண்டு வருடம். நூற்றாண்டு வருடம்னா 100ஆல வகுபடணும். 1000 இருந்தா நூற்றாண்டு, 2000 நூற்றாண்டு வருடம் தான். 2000 1000 கால வகுப்பட அது 1000 ஆண்டு வருடம்னு சொல்லலாம். சோ மினிமம் 2 ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நூற்றாண்டு வருடங்கள் 400ஆல வகுப்பட்டால் மட்டும்தான் லீப் வருடமாக ஆகும். 4ஆல வகுப்பட்டாலா லீப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்னொன்னு பார்த்து எங்க 2 ஜீரோல முடிகிறவர்னா 2 ஜீரோவை எடுத்துருங்க, மீதி உள்ள நம்பர் 4ஆல வகுப்பட்டாதான் லீப் வருடம். அப்போ 2100 லீப் வருடம் கிடையாது. இப்ப நான் எழுதுறேன், அதுல எது லீப் வருடம்னு சொல்றீங்களா? 1600, 1800, 2200, 1400. இதுல எது லீப் வருடம் சொல்லுங்க? இதுல எது லீப் வருடம்? A, B, C, D 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். which one of the following is the leap year? இதுல எது லீப் வருடம் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். தமிழ் சொல்லி இருக்காங்க. எஸ், ஆப்ஷன் ஏ தான் லீப் வருடம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து இது எல்லாமே நூற்றாண்டு வருடம். அப்போ இது எல்லாமே நூற்றாண்டு வருடம். இந்த எல்லா நூற்றாண்டு வருடத்திலையும் எது 400ஆல வகுப்படும் பாத்தீங்கன்னா 400ஆல வகுப்படுறது ஏ மட்டும்தான். வேற எதுவுமே 400ஆல வகுப்படாது. அதனால ஏ தான் என்னது அப்படின்னா லீப் வருடம். சரிங்களா? ரைட். இதான் வந்து கேலண்டரோட பேசிக்ஸ். கேலண்டர்ல இன்னும் எப்படி இந்த நாட்கள் கண்டுபிடிக்கிறது, ஒரு டேட்டை கொடுத்தா கூட கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. ஒரு டே, ஏதாவது ஒரு டேட் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சா உடனே இதுதான் டே அப்படின்னு உடனே சொல்லிடலாம். அது வந்து ஆர்டேயோட எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட். இங்க வந்து ரொம்ப அவ்வளோக்கா உங்களுக்கு தேவை இருக்காது. சரிங்களா? ரைட். அடுத்து